தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய துணை பொதுச் செயலர் கௌதம் சனா அவர்கள் நம்முடைய வந்து இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம் சார். விடுதலை சிறுத்தை கட்சிகள் ஒரு தீர்மானம் வந்து நிறைவேற்றியிருக்கீங்க. மது ஒழிப்பை மத்திய அரசு கொண்டு வரணும், குறிப்பாக தமிழகத்தில் அதில் கால நிர்ணயம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க. ஏன் சார் இந்த கால நிர்ணயம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை? இல்லை, கால நிர்ணயம் ஏன் அப்படின்னா, இது முதல்ல இதை நம்ம கொண்டு வந்து தலைவர் திருமா அவர்கள் வந்து ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கார். கட்சிக்குள்ளே மட்டுமில்லை, பொதுவெளியிலும் வந்து தமிழகத்தில் மது ஒழிப்பு வந்து தீவிரப்படுத்தணும் அப்படின்றத வந்து அவருடைய தனிப்பட்ட கொள்கையாக மட்டுமில்லை, கட்சியின் கொள்கையாகவே ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருக்கார். ஸோ அதை வந்து இந்த நேரத்தில் கள்ளக்குறிச்சியில் வந்து நிறைய பேர் இறந்தாங்க, 69 பேருக்கு மேலே இறந்தாங்க. அது இறந்த பிறகு கள்ளச்சாராயத்தினால் இறந்தவர்கள் பல பேர் அதனால் சிறைக்கு போயிருக்காங்க, பல குடும்பங்கள் நடுத்தருக்கு வந்திருக்குது. ஸோ அதை போய் நேரடியாக பார்த்த உடனே அங்கே அவருக்கு பெரிய தாக்கத்தை அது உருவாக்கிடுச்சு. ஏன்னா எல்லா குடும்பத்துக்கும் நேரடியாக போய் சந்தித்து ஒவ்வொரு குடும்பத்திலும் எப்படி அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் நேரடியாக போய் பார்த்தார். மற்ற தலைவர்கள்லாம் போயிட்டு சொல்லிட்டு வந்துட்டாங்களே தவிர, ஒரு ஆறுதல் சொல்லிட்டு வந்துட்டாங்களே தவிர, இவர் வந்து ஒரு 2-3 நாள் அங்கேயே தங்கி எல்லா வீட்லேயும் போய் சந்தித்து அதை பார்த்து அவங்களெல்லாம் சந்தித்து வந்தார். ஸோ அந்த தாக்கம் அதிகமான உடனே அவர் என்ன பண்ணார்னா, தமிழக அளவில் வந்து மது விலக்கு வந்து அமல்படுத்தணும் வலியுறுத்தணும் அப்படின்றது சொன்னார். அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் வந்து அவர் பேசின முதல் பேச்சிலேயே தேசிய அளவில் வந்து மது விலக்கு கொள்கையை பாஜக அரசு அறிவிக்கணும் அப்படின்ற முதல் கோரிக்கை அவருடைய முதல் பேச்சிலேயே இந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினரானால அப்போயே அதை வந்து பேசியிருக்காரு. ஸோ இதை எல்லாமே அவருடைய நேரடி அனுபவம், நீண்ட நாளாக அவர் பேசிக்கொண்டிருக்கின்ற அந்த உரையாடல், நாடாளுமன்றத்தில் பேசியது, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, தமிழ்நாட்டில் மது ஒழிப்பு பிரச்சாரம் தீவிரமாக இருந்தது. சசி பெருமாள் வந்து கன்னியாகுமரியில் வந்து அவர் இறந்தது, இதெல்லாம் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்குச்சு. அப்போ அந்த போராட்டத்திலையும் அவர் நேரடியாக பங்கெடுத்து அந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தாரு. தமிழ்நாடு முழுவதும் அதற்காக பிரச்சாரம் பண்ண போனார். ஸோ இப்படி ஒரு நீண்ட போராட்டத்தின் ஒரு விளைவு தான் இப்போ வந்து தமிழகத்தில் மட்டுமல்ல தேசிய அளவிலும் மது விலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று அவர் சொல்லிட்டு வந்தது இன்னும் விரிவாக அறிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில் வந்து ஒரு மாநாடு நடத்தணும் அப்படின்ட்டு திட்டமிட்டிருக்காங்க கட்சியில். அதை வந்து திட்டமிடுவதற்காக தான் நேற்று கட்சியினுடைய உயர்மட்ட குழு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் இதை பற்றி விரிவாக விவாதித்து தமிழகம் முழுவதும் வந்து இதை பற்றின ஒரு பிரச்சார இயக்கத்தை வீடு வீடாக கொண்டு போய் சேர்த்து மக்களிடையே வந்து மது மற்றும் போதைக்கு எதிரான விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும் அப்படின்றதுக்காக அதுக்காக தான் இந்த மாநாடு நடத்தப்படுது. அதுக்காக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தான் நேற்றைய உயர்மட்ட குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். இந்த தீர்மானம் வந்து தமிழக அரசு கொஞ்சம் அழுத்தத்தை கொடுக்கும் நினைக்கிறேன். ஏன்னா இதை நீங்களே சொல்லியிருந்தீங்க, அந்த கால நிர்ணயம் அப்படிங்கிறதையும் அதில் சொல்லியிருக்கீங்க. மது ஒழிப்பு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் தேர்தல் நெருங்கி, ஏன்னா 26 தேர்தலும் வர இருக்குது. ஸோ இந்த தீர்மானம் தமிழக அரசுக்கு அழுத்தத்தை கொடுக்குமா? அழுத்தத்தை கொடுக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம், எதிர்பார்க்குறோம். ஏன்னா தமிழக முதல்வர் அவர்கள் வந்து ஏற்கனவே இந்த கடைகளை வந்து படிப்படியாக மூடுவோம்ன்ற ஒரு வாக்குறுதியும் அளிச்சிருந்தார். அண்மையில் இந்த பிரச்சனையெல்லாம் வந்தப்போ கூட ஒரு 500 மதுக்கடைகளை மூடுகின்ற பணிகள் எல்லாம் தொடங்கினாங்க. ஸோ அவர்களுக்கும் கூட வந்து மதுவிலக்கு முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருக்குது. உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு ஆர்வம் இருந்தாலும் சில நடைமுறை சிக்கல்கள் அவர்களுக்கு இருக்கலாம். அந்த சிக்கல்கள் எல்லாம் தான் அவர்கள் தான் வெளிப்படையாக சொல்லணும். ஆனால் கொள்கை அடிப்படையில் வந்து விடுதலை சிறுத்தைகளின் இந்த கொள்கையோடு திமுகவிற்கு உடன்பாடு இருக்குது. அதனால் எங்களுடைய கோரிக்கை வந்து தலைவர் திருமா அவர்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த கோரிக்கை வந்து இந்த அரசுக்கு ஒரு அழுத்தத்தை தந்தால் சரியாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம், தரணும்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா சார், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அழுத்தத்தை நாங்கள் கொடுக்கணுன்னு தான் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறப்போ, ஆனால் தமிழக அமைச்சர்களுடைய பேச்சு, தமிழக அரசினுடைய நிலைப்பாடை பார்க்குறப்போ மதுக்கிலேருந்து தான் எங்களுக்கு வந்து முக்கியமான வருமானமே வருது அப்படிங்கிற அந்த ஒரு பேச்சு இருக்கிறப்போ இதை அவங்களால சாத்தியப்படுத்த முடியுமா? ஏன்னா ஒரு அமைச்சர் கூட அந்த பேட்டிகள்லாம் கவனிச்சிருப்பீங்க, அதை சொல்லும்போது அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து குறைச்சிட முடியாது, ஏன்னா அதுலேருந்து ஒரு மெயின் வருவாய் கவர்மெண்ட்டுக்கே கூட நாங்கள் அதுலேருந்து அரசு ஊழியர்களை சம்பளத்தையே கூட நாங்கள் மது விற்பனையிலேருந்து மாதிரி எல்லாம் கொடுக்குறோம் அப்படிங்கலாம் செய்திகள்லாம் வெளியேறப்போ இது சாத்தியமான ஒன்றாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவது சாத்தியமான ஒன்று தான். இப்போ மத்தியில் பாஜக ஆட்சியில் இருக்குது, கூட்டணி அரசாங்கத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் வந்து சமூக ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறாங்க, இந்து மதம் ஒழுக்கமான மதம் அப்படின்னு பேசுகிறாங்க. இந்த உலகத்துக்கே ஒழுக்கத்தை கற்பித்த மதம் எங்களுடைய மதம்னு பேசுகிறாங்க. அதனுடைய பிரதிநிதிகளாக தங்களை அவர்கள் முன்னிறுத்துகிறாங்க.
அப்படி முன்னிறுத்துகின்ற அவர்கள் வந்து இந்தியா முழுவதும் வந்து மதுவிலக்கு வந்து அறிமுகப்படுத்துதல் என்ன தவறு இருக்க முடியும்? ஒரு மதத்தின் கொள்கையாக மதுவிலக்கு இருக்கின்ற பொழுது அதை ஆதரிக்க வேண்டிய பொறுப்பு பிஜேபிக்கு இருக்குது. ஆனால் அதை அவங்க செய்ய மாட்டாங்க. அதுக்கு பதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து வருவாய் வந்து பல வகையில் வருவாய் வருது. அதில் பெரும்பாலான வருவாயை வந்து ஒன்றிய அரசு தான் எடுத்துக்குது. ஜிஎஸ்டி மூலமாக எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த பணத்தை கூட திருப்பி கொடுக்கறது இல்லை. ஜிஎஸ்டி வருவாயை வந்து முழுமையாக வந்து தமிழ்நாட்டுக்கு திருப்பி கொடுத்தாலே இந்த மதுவிலக்கு கொள்கையை வந்து ஈஸியாக தமிழ்நாட்டில் வந்து நடைமுறைப்படுத்த முடியும். கோடிக்கணக்கான பெண்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒளியேற்ற முடியும். பட் ஆனால் அதான் மத்திய அரசு தான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னும் கொடுக்க வேண்டியதை கொடுக்கவே இல்லை. அது உதயநிதி ஸ்டாலின்லேருந்து ஆரம்பித்து அமைச்சர் துரைமுருகன் ஆரம்பித்து எல்லாருமே சொல்கிறாங்க, முதலமைச்சருமே சொல்கிறாங்க மத்திய அரசுலேருந்து கொடுக்க வேண்டிய அந்த ஃபண்டு வந்து வரவே இல்லை. ஏற்கனவே சொல்கிற மாதிரி நீங்கள் பார்த்தா ஜிஎஸ்டி அதுக்கான உச்சவரம் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குங்கிறப்போ இப்போ வந்து மதுக்கடைகளையும் வந்து நம்ம மூடணும்னு சொல்றப்போ நமக்கான நிதியே மொத்தமா இல்லாம போயிடுமோ, ஃபண்டே இல்லாம போயிடும். நாங்க வந்து ஒரே நாள்ல மூடணும் அப்படின்னு எல்லாம் நாங்க அழுத்தம் கொடுக்கணும். படிப்படியாக மூடணும். ஏன்னா மது பிரியர்களுக்கு வந்து ஒரே நாள்ல மூடனா அது என்ன உடல் ரீதியான பாதிப்புகள், மன ரீதியான பாதிப்புகள் வரும்ன்றதெல்லாம் நமக்கு தெரியும். தெரியாமலாம் இல்லை, அதுக்கான ஆய்வுகள் எல்லாம் நாங்க வந்து படிச்சுட்டு தான் அந்த கூட்டத்தெல்லாம் பேசுறோம். அதுக்கான விளம்பரங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஆனாலும் கூட ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றணும் அப்படின்றது ஒரு பக்கம். அதே நேரத்தில் ஒன்றிய அரசு வந்து இதை இந்தியா முழுவதுமான சட்டமாக அமல்படுத்தினால் அதுக்கு வந்து அரசமைப்பு சட்டம் 47 வந்து அதற்கு இடம் இருக்குது. அது வந்து மனிதனுடைய உடலுக்கு தீங்கிழைக்கின்ற எல்லா பொருளையும் தடை செய்வதற்கான அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு இருக்குது. அதன் மூலமாக மாநில அரசுக்கும் அந்த அதிகாரம் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது ஒன்றிய அரசு இந்தியா முழுவதும் மதுவிலக்கை அமல்படுத்தினால் அதனால் மாநிலங்களுக்கு ஏற்படுகின்ற இழப்பை அது ஈடு செய்யணும். அதுக்கான பொறுப்பு அதுக்கு இருக்குது. இப்போ ஜிஎஸ்டி அவங்க வாங்குகிற பணத்தை வந்து திருப்பி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கொடுக்கின்றது போல மது வருவாயினால் ஏற்படுகின்ற இழப்பை ஒன்றிய அரசு, அதாவது பிஜேபி அரசு, மோடி அரசாங்கம் ஈடு செய்தால் மதுவிலக்கு வந்து ரொம்ப ஈஸியாக எல்லா மாநிலங்களையும் கொண்டு வர முடியும். இப்போ பீகாரில் வந்து மதுவிலக்கு இருக்குது. 2014 மதுவிலக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அங்கே குடித்தாலும் தப்பு, விற்றாலும் தப்பு, அந்த மாதிரி சட்டத்தை கொண்டு வந்து ஆயிரக்கணக்கான வந்து ரூபாய், அதிகபட்சம் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் 10 ஆண்டு காலம் சிறை தண்டனையெல்லாம் விதித்து கடுமையாக அங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த மாநிலத்துக்கு அதிகமான நிதியை ஒதுக்கியிருக்காங்க இப்போ பிஜேபி அரசாங்கம். ஏன்னா அவங்களுக்கான வரி வருவாயை வந்து இழந்திருக்கிறாங்க. லிக்கர் மூலமாக வருகின்ற வருமானத்தை இழந்திருப்பதன் மூலமாக அதை ஈடு செய்வதற்கு இன்றைய மோடி அரசாங்கம் அவர்களுக்கு உதவி செய்யுது. அவர்களுக்கு உதவி செய்கின்ற மோடி அரசாங்கம் வந்து ஏன் தமிழ்நாட்டுக்கு உதவி செய்யக்கூடாது? இதுதான் நாங்கள் கேட்குறோம். ஸோ இது வந்து பல கோணங்களில் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு நலம் பயக்கின்ற ஒரு கோரிக்கை. அதுக்காக தான் இந்த மாநாடு. ஒரே நேரத்தில் மாநில அரசாங்கத்தின் வருவாயை வந்து உயர்த்துவதற்கு மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குறோம். மத்திய அரசாங்கம் வந்து இந்த பழிபாவத்திலிருந்து மாநில அரசாங்கம் இந்த பழிபாவத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு ஆலோசனையும் வந்து தலைவர் திருமாவர்கள் வழங்குவதான் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் ஆனால் சார் அந்த அறிக்கையில் என்னன்னா நீங்கள் வந்து கால நிர்ணயம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா மதுவினால் வந்து என்ன மாதிரியான சீர்கேடுகள் நடக்குது, போதை கலாச்சாரம் தமிழகத்தில் அதிகமாயிட்டுன்னு மத்திய அரசு, பாஜக அரசு கடும் குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு வரக்கூடிய இந்த மாதிரியான ஒரு நிலைமையில இது தடுத்தே ஆகணும் அப்படின்னே அறிக்கை சொல்லலாம். ஏன் அந்த கால நிர்ணயம் அப்படிங்கிற அந்த அதாவது எல்லாத்துக்கும் ஒரு நடைமுறை சிக்கல் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து ஒரு கெடு விதிச்சு நாளைக்குள்ளே நீங்கள் மூடுங்கன்னு சொல்கிற இடத்துல நாங்கள் இல்லை, கூட்டணி அரசாங்கத்தில் இருக்கிறோம். அது ஒன்று. ரெண்டாவது, நடைமுறை ரீதியான சாத்தியம்னு ஒன்று இருக்குது. நாளைக்கே மூடுங்க அப்படின்னு சொன்னால் அதில் வேலை செய்கிற தொழிலாளர்கள் என்ன ஆவாங்க? அதுக்கான அரசாங்கம் அந்த வருமானத்தை ஈடுகட்டுறதுக்கான மாற்று வழிகளை அவங்களுக்கு தேடுவதற்கான கால அவகாசம், அப்புறம் குடிநோயாளிகளுக்கு வந்து மருத்துவ ரீதியான உதவி, சைக்கலாஜிக்கல் உதவி, இதெல்லாம் செய்வதற்கான திட்டமிடலுக்கு ஒரு காலம் தேவைப்படும். அந்த கால அவகாசத்தை அவங்க எடுத்துக்கிட்டு அதன் பிறகு வந்து இது படிப்படியாக நிறைவேற்றினாங்கன்னா ஒரு வருஷமோ 2 வருஷமோ கூட டைம் எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நிறைவேற்றினாங்கன்னா வந்து ஒரு சரியான பாதையில் வந்து தமிழகத்தை வழிநடத்துறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கலாம். ஏன்னா இப்போ பாஜகவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அண்ணாமலையும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு மதுக்கடைகளை மூடணும் அப்படின்னு. என்டிகேல சீமான் அவர்களும் வந்து இதே தான் சொல்லிட்டாங்க. இப்போ நீங்களும் வந்து மதுக்கடைகளே மூடணும் அப்படின்னு சொல்கிறப்போ இது வேற ஒரு அரசியல் சார்ந்த ஒன்றாக பார்க்கப்படுது. இல்லை, இதுக்கு வந்து நீங்கள் வந்து மதுவிலக்கு என்பது வந்து எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு கொள்கை. பாஜக, தமிழ்நாட்டு பாஜக வந்து தமிழக அரசு மதுவிலக்கை வந்து அமல்படுத்தணும்னு சொல்றது சரிதான். அதை நாங்கள் வரவேற்கிறோம். பாஜக ஒத்து போறீங்க? யார் சொன்னாலும் அதுக்கிட்ட ஒத்துவோம், அந்த கொள்கையோட ஒத்து போவோம். சீமான் சொல்றாருன்னா சீமான் கூட ஒத்து போவோம். தமிழக முதல்வர் சொன்னாலும் அது கூட நாங்கள் ஒத்து போவோம். எடப்பாடி சொன்னாலும் ஒத்து, யார் சொன்னாலும். ஏன்னா மக்களுக்கு நன்மையை தரக்கூடிய எந்த கொள்கையை யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்வதற்கு தலைவர் திருமாவர்கள் வந்து திறந்த மனத்தோடு இருக்கிறார். அப்போ இது வந்து பிஜேபி சொல்வதால் பிஜேபியோட கூட்டு அப்படின்னலாம் நீங்கள் வந்து
புரிஞ்சிக்க கூடாது. ஓகே. ஆனால் பிஜேபிக்கு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த கோரிக்கையை நீங்கள் வைக்கிறீங்க சரி, ஆனால் இதுக்கான இழப்பீடு வந்து ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு பாஜகவுக்கு இருக்குது. அதையே நீங்கள் செய்ய மாட்டீங்க. 40,000 கோடி ரூபாய் வந்து தமிழ்நாட்டுக்கு இதனால் வருமானம் இழப்பு வருதுன்னா அந்த 40,000 கோடி ரூபாயை வந்து ஒன்றிய அரசு கொடுப்பதற்கான அழுத்தத்தை நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை நீங்கள் இன்னைக்கு கொடுத்தாலே நாளைக்கே கூட அவங்க வந்து மதுவிலக்கு கொண்டு வரதுக்கு தயாராக இருக்கும். ஆனால் பிஜேபி என்ன பண்ணுது, தமிழ்நாட்டு பாஜக ரெட்டை வேஷம் எப்போவுமே அங்கே ஒரு பக்கம் ஒரு நாக்கை காட்டுறது, இந்த பக்கம் ஒரு முகத்தை காட்டுறது அப்படின்ற வந்து ஒரு ரெட்டை வேஷ ஒரு கட்சியாக இருக்கிறதால அந்த கட்சியினுடைய கொள்கை வந்து மதுவிலக்கு கொள்கைக்கு சந்தேகமாக இருக்குது. அவருக்கு பேசுவது சரியாக இருந்தால் கூட இந்தியா முழுக்கும் பாஜக தானே இருக்குது. மோடி கிட்ட ஒரே வார்த்தை சொன்னால் ஒரு சட்டத்தின் மூலமாக இந்தியா முழுவதும் வந்து மதுவிலக்கு வந்து அமல்படுத்த முடியும் இல்லையா? அதையும் இவங்க கேட்க மாட்டாங்க, தமிழ்நாட்டை மட்டும் இவங்க டார்கெட் பண்ணுறாங்க. அப்போ இந்தியா முழுவதும் அழுத்தத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டு பாஜகவுக்கு இருக்குது. ஏன்னா மோடி இவர்கள் சொன்னால் கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. தமிழ்நாட்டில் வந்து பாஜக கால் ஊன்ற வேண்டும் என்றால் தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுடைய கோரிக்கையாக இது இருக்குது இல்லையா? அப்போ தமிழ்நாட்டு பெண்களின் கோரிக்கை இது என்று பாஜக மோடிக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கட்டும், நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பதன் மூலமாக இந்தியா முழுவதும் வந்துடுச்சுன்னா தமிழ்நாடு வந்து நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்ல முடியாது இல்லையா? அடுத்த நாளே முடிக்கலாம் இல்லையா? அப்போது மெயின் டார்கெட் வந்து இப்போது அரசமைப்பு சட்டம் பிரிவு 47 அந்த ப்ரொவிஷன் இருக்கிறப்போ அது ஏன் வந்து ஒன்றிய அரசு பயன்படுத்தக்கூடாது, அது ஏன் தமிழ்நாட்டு பாஜக வலியுறுத்தக்கூடாது? ஸோ அப்போ பாஜக சொல்கிற அந்த மது ஒழிப்பு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு விசிகா ஆதரவு கொடுக்குறீங்க? கண்டிப்பாக ஆதரவு கொடுக்குறோம். ஆனால் நான் எங்களோட நிபந்தனை இதை சொல்கிறோம். ஓகே, உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது, நேரடியாக மோடி கிட்ட பேசுறதுக்கும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கிட்ட பேசுறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டுக்கு வரப்போகின்ற இந்த அமல்படுத்தினால் 40,000 கோடி ரூபாய் இழப்பு வருது. அந்த இழப்பை ஈடு செய்வதற்கு நீங்க ஏன் ஒன்றிய அரசு கிட்ட பேச மாட்டீங்க? அப்படி பேசிட்டா பிரச்சனை ஒரு பக்கம் தீர்ந்துடும். இரண்டாவது, ஒன்றிய அரசே இந்த சட்டத்தை நிறைவேற்றிட்டா அனைத்து மாநிலங்களுக்கும் ஏற்படுற இழப்பை வந்து ஈடு செய்ய முடியும். அப்போ சிம்பிளா இவர்களுக்கிட்டே கையில வெண்ணையை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுவதற்காக இவர்கள் வந்து ஒரு ரெட்டை வேஷம் போடுறாங்க இல்லையா? அந்த ரெட்டை வேஷத்துக்கு நாங்கள் உடன்பட மாட்டோம். சார், இப்போ முருகன் மாநாடு கொஞ்ச நாளாக தான் பிரேக்கிங் நியூஸாகவே இருந்துச்சு. ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சிகள் சார்பாக அந்த அறிக்கை விளையாடு அவங்களுடைய கருத்துக்கள்லாம் பார்க்குறப்போ என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ்நாடு அரசுடைய அந்த நிலைத்தன்மை கொஞ்சம் மாறி போயிருக்க மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய கருத்து. இதை எப்படி சார்? உண்மைதான். இது வந்து படிப்படியாக வந்து இந்து அறநிலையத்துறையில் வந்து சில மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டு இருக்குது. திராவிடர் கழக தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் கூட வந்து நேற்று முந்தா நாள் வந்து கொடுத்த பேட்டியில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்து அறநிலையத்துறை என்பது இந்து கோயில்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பதும் பராமரிப்பதும், திருடு போக விடாமல் வந்து பாதுகாப்பதும், இழந்த சொத்துக்களை மீட்டெடுப்பதும், அப்புறம் அதில் வேலை செய்கின்ற பணியாளர்களுக்கு ஊதியத்தை தருவதும், பக்தர்களுக்கு சரியான வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கும் அந்த என்டோமெண்ட்ஸ் அண்ட் ஹிந்து என்டோமெண்ட் ஆக்டில் ரொம்ப கிளியராக இருக்குது. இங்கே மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய குஜராத்தில் இருக்கக்கூடிய ஹிந்து என்டோமெண்ட் ஆக்ட்லையும் இதுதான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய இந்து என்டோமெண்ட் ஆக்டில் வந்து, அதாவது இந்து அறநிலையத்துறை சட்டங்களில் கோயில்களின் அரசு பராமரிக்கின்ற, அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற, அரசின் ஆதரவை பெறுகின்ற, மக்கள் பயன்பாட்டில் இருக்கின்ற கோயில்களின் பாதுகாப்பு, பக்தர்களின் பாதுகாப்பு, உள்ளே இருக்கக்கூடிய கடவுள் சிலைகளின் பாதுகாப்பு, அப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய பூஜாரிகளின் பாதுகாப்பு, இது எல்லாவற்றையும் பாதுகாக்கிற வேலையை தான் செய்யணும். சொத்துக்களை யாருன்னா திருடி போயிருப்பாங்க, அதை மீட்டு கொடுக்கணும். நிலத்தை யாருன்னா அபகரிச்சிருப்பாங்க, அதை மீட்டு கொடுக்கணும். ஆக்கிரமிச்சிருப்பாங்க, இதை மீட்டு கொடுக்கணும். இதுதான் இவங்களுடைய இந்த துறையோட வேலையை தவிர இந்த துறையே இந்து மத பிரச்சாரத்தை பண்ணக்கூடிய வேலையை செய்யக்கூடாது அப்படின்னு ஐயா வீரமணி அவர்கள் வந்து தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கும், அதே நேரத்தில் அந்த துறையின் அமைச்சர் PK சேகர் பாபு அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு காட்டமான அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்காரு. ஸோ அதை வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தங்களுடைய கோரிக்கையை இப்போ நாங்கள் முன் வச்சிருக்கிறோம். தலைவர் வந்து அதை பற்றி தீர்மானத்தில் விளக்கியிருக்காங்க. ஸோ இதில் இப்படி பார்க்கும்போது ரொம்ப எங்களுக்கு இருக்கக்கூடிய அவர்ஷன், இதில் என்ன அச்சம், அவர்ஷன் சொல்லக்கூடாது, அச்சம் என்னென்னா, மக்கள் வந்து வழிபடுவதை வந்து நம்ம யாரும் தடை சொல்லலை. ஏன்னா இந்தியாவிலேயே அதிகமாக கோயில்கள் இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு தான். இந்தியாவிலேயே அதிகமாக திருவிழாக்கள் நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு தான். இந்தியாவிலே அதிகமான இந்து பண்டிகைகளை கொண்டாடுகின்ற மாநிலம் தமிழ்நாடு தான். இந்தியாவிலேயே லட்சக்கணக்கான மக்கள் கூடுகின்ற திருவிழாக்கள் மாதம் நடக்கின்ற மாநிலம் இந்தியா தான். வேறு எந்த இடத்துலையும் அவ்வளோ இல்லை. ஆனால் இவ்வளவு இருந்தும் இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் வந்து பாஜக கால் ஊன முடியல. அவர்கள் இந்துன்னு எந்த மற்ற மாநிலங்களில் கால் ஊன்றினாலும் தமிழ்நாட்டில் கால் ஊன முடியாது இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, மக்களுக்கு வந்து மத உணர்வுக்கும் இந்து மத அரசியலுக்கும் இந்துத்துவ அரசியலுக்கும் இருக்கின்ற வேறுபாடை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க.
புரிஞ்சுக்கிட்டாங்களோ நீங்கள் என்னதான் கத்தினாலும் நாங்கள் முருகன் கோயிலுக்கு போவோம், அம்மன் கோயிலுக்கு போவோம், சிவன் கோயிலுக்கு போவோம், பெருமாள் கோயிலுக்கு போவோம், இது எங்களுடைய தனிப்பட்ட உரிமை, தனிப்பட்ட விருப்பம், அதை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணாதீங்க அப்படின்ற நிலைப்பாட்டோட மக்கள் இருக்கிறாங்க. பட் ஆனால் சார் இதுக்கு இது நான் சொல்லிடுறேன். இப்போ இருக்கின்ற இந்த இடத்துல சேகர் பாபு அவர்கள் பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துறது, முருகர் மாநாடு கூட நடத்திட்டோம், அதெல்லாம் நம்ம வந்து யாரும் எதிர்க்கலை. ஆனால் அந்த மாநாட்டு தீர்மானங்களே சிலதை செஞ்சுருக்கிறாங்க, அதுதான் ரொம்ப அச்சத்தை கொடுக்குது. ஏன்னா உலகம் முழுக்கவே வந்து அரசு விழாக்களில் வந்து மாணவர்களை பங்கெடுக்க வைக்கிறது அப்படின்றது ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு விஷயமாக உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. யூரோப்பில் வந்து எந்த நாட்டிலையும், எந்த யூரோப்பில் இருக்கிற எந்த பள்ளிக்கூடத்து மாணவர்களும் ஒரு முதலமைச்சர் வராரு, ஒரு பிரைம் மினிஸ்டர் வராரு, அவரை பார்க்குறதுக்கு நீங்கள் எல்லாம் வாங்கன்னு சொல்லிட்டு மாணவர்களை கூட்டம் காட்டுறதுக்கெல்லாம் கூட்டு போய் நிறுத்த மாட்டாங்க. ஆனால் இந்தியாவில் அது நடக்குது. இதுவே வந்து கல்வியாளர்கள் கண்டனத்தை தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க, தொடர்ந்து கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. அரசு விழாக்களில் மாணவர்களை பார்வையாளர்களாக நீங்கள் பயன்படுத்த, அவர்கள் விருப்பப்பட்டு வர்றதுன்றது வேற. கூட்டம் காட்டுவதற்காக அவருடைய கிளாஸை கட் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்பி அங்கே உட்கார வைக்கிறீங்களே, அது வந்து சரியில்லை. மாணவர்களுடைய மனநிலையை அவங்களுடைய படிக்கின்ற போது அவங்கள கரெக்ட் பண்ணுறது, அவங்கள வந்து கரெக்ட் பண்ணுறக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு கல்வியாளர்கள், இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய முற்போக்கான கல்வியாளர்கள் எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது எந்த அரசு செய்தாலும், அது தமிழ்நாட்டு அரசு செய்தாலும் சரி, பிஜேபி அரசு செய்தாலும், மற்ற மாநில அரசு செய்தாலும், உலகத்தின் எந்த அரசு செய்தாலும் அது கண்டனத்துக்குரியதாக இருக்குது. அப்படி இருக்கிற நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு முத்தமிழ் முருகன் மாநாட்டை நடத்திட்டு அந்த மாநாட்டில் ஒரு தீர்மானத்தை போட்டுட்டு என்ன சொல்கிறீங்கன்னா, முருகன் தொடர்பான இந்த மத ரீதியான பிரச்சாரத்திற்கு இந்த மாணவர்களை பயன்படுத்துவோம், கல்லூரி மாணவர்களையும் பள்ளிக்கூடத்து மாணவர்களையும் பயன்படுத்துவோம் என்று சொல்வதே வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. அதாவது பி.கே. சேகர்பாபு அவர்கள் கூட இது எப்படி அவர் அதை அனுமதிச்சாருன்னு தெரியல, அவருடைய பார்வைக்கு இந்த தீர்மானம் வந்து போச்சான்னு தெரியல, தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறாங்க. இந்திய அரசமைப்பின் சட்டத்தின்படி ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்துக்கொண்ட ஒரு அமைச்சரின் துறையின் கீழ் இப்படி ஒரு விஷயம் வருது. ஏன்னா நம்மளுடைய அரசு வந்து இந்திய அரசமைப்பு சட்டம் வந்து மதச்சார்பின்மை அரசு. மதச்சார்பின்மை அரசுன்னா எல்லா மதத்தையும் ஒழிக்கிறது அப்படின்ற, எல்லா மதத்துக்கும் சமமான உரிமைகளையும் வாய்ப்புகளையும் கொடுக்கின்ற அரசமைப்பு சட்டம். அவர்களுடைய உரிமைகளை பாதுகாத்துக் கொள்வதற்கும் அவரவர்களுடைய உரிமைகளை வந்து கடைபிடிப்பதற்கும் எல்லா வாய்ப்புகளையும் வசதிகளையும் உருவாக்கி தர வேண்டும் என்பதுதான் இந்திய அரசமைப்பு சட்டம். ஆனால் ஒரு மதத்துக்கு மட்டும் கூடுதலான வாய்ப்பை கொடுத்துட்டு மீதி மதங்களை வந்து பின்தள்ளும் அப்படின்ற இந்த குறிக்கோளெல்லாம் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் வைக்கல. அப்போது இந்திய அரசமைப்பு சட்டம் என்ன வழிகாட்டுதோ அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் தான் ஒரு அரசு செயல்பட முடியும். ஆனால் மாணவர்களுக்கு அரசமைப்பு சட்டத்தை மீறி மாணவர்களுக்கு வந்து இந்த முருகர் கல்வியை வந்து நாங்கள் போதிப்போம், கல்லூரி பள்ளி மாணவ மாணவிகளை வந்து இதுக்கு நாங்கள் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு பயன்படுத்தும், ஓதுவதற்கு பயன்படுத்தும் சொல்லுவதற்கு இவர்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? முதல்ல இந்த மாநாடு நடத்துவதற்கு இல்லை. இப்போ நீங்கள் சொல்லிருந்தீங்க இது எப்படி சேகர் பாபுக்கு தெரிஞ்சுது அப்படிங்கிறதுனால இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன். சேகர் பாபு அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி அதிமுகலேருந்து அப்புறமா திமுகவுக்கு வந்திருந்தாங்க. திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவங்க எல்லாருமே பார்த்தா பெரியாருடைய சிந்தனைகளும் கலைஞருடைய சிந்தனையும், ராமருக்கு என்ன இன்ஜினியர் படிச்சிருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டவர் தான் கலைஞர் சொல்றப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேகர் பாபு மூலமாக ஒருவேளை ஹிந்துத்துவா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் உள்ள வருதோ சாப்பிட்டா. அதாவது தந்தை பெரியார் வந்து இந்து மதத்தை கடுமையாக எதிர்த்தார், பிராமணர்களை கடுமையாக எதிர்த்தார். ஆனால் அவர் வந்து அனைத்து சாதியினரும் வந்து அர்ச்சகராகணும் அப்படின்றது வந்து சாகும் வரை வலியுறுத்திக்கிட்டே இருந்தார். அறிஞர் அண்ணா அவர்கள் சாகிற வரைக்கும் அவரால் அந்த சட்டத்தை வந்து நிறைவேற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சில் தைச்ச முள்ளு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தார். சாகிற வரைக்கும் அவரால் முடியல. கலைஞராலையும் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவராலையும் முடியல. ஏன்னா இவங்க கலைஞர் மூலயமா அந்த சட்டத்தை கொண்டு வந்த உடனே சுப்ரீம் கோர்ட்டில் போய் அதுக்கு தடை வாங்கிட்டாங்க. இப்போ இருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த சட்டத்தை கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவாவது பூஜாரிகளை வந்து அனைத்து கோயில்களிலும் பூஜாரிகளாகும் சட்டத்தை கொண்டு வந்து சில கோயில்களில் வந்து பூஜாரிகளை இப்போ எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குனார். இப்போ இது வந்து என்ன உங்களுக்கு காட்டுதுன்னா, மதத்தை எதிர்க்கின்ற தந்தை பெரியார் வந்து அனைவரும் பூஜாரி ஆக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஏன் விரும்பினார்? அதுக்குள்ளே அந்த கருவறைக்குள்ளே ஏற்றத்தாழ்வு கூடாது அப்படின்றதுக்காக தான். அந்த ஏற்றத்தாழ்வு ஒழிஞ்சிடுச்சேன்னா கருவறைக்குள்ளே எல்லாரும் போயிட்டு பூஜை பண்ணிட்டாங்கன்னா அங்கே வந்து ஜாதி இருக்காது, ஏற்றத்தாழ்வு இருக்காது, எல்லாருக்கும் அப்போ கடவுளை எதிர்க்கின்ற வேலை கூட அவருக்கு இருக்காது. இப்போ அடிப்படையே இதுதான். இப்போ வந்து சேகர்பாபு அவர்கள் வந்து இந்த நோக்கத்தை வந்து செயல்படுத்துவதற்கு அவர் முனைப்பு காட்டணும். அதை விட்டுட்டு இந்து மத பிரச்சாரத்தை கையில் எடுப்பது அப்படின்றதான் இப்போ எல்லாருக்கும் கேள்வியை உருவாக்குது. அப்போ நீங்கள் கேட்குறீங்க, அவர் வந்து
இந்துத்துவத்துடைய அஜெண்டாவில் வேலை செய்கிறாரா அப்படின்னு கேட்டால் அது வந்து அவர்களுடைய கட்சி அரசு தான் வந்து பதில் சொல்லணும். நம்ம அதுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி நடக்கின்ற போக்கு வந்து அவர் கைமீறி நடக்குதோ அப்படின்ற ஒரு அச்சத்தை நமக்கு உருவாக்குது. பல பேர் வந்து இந்த மாணவர்களெல்லாம் பயன்படுத்தும் அப்படின்னு சொல்வதன் மூலமாக அவர் துறை வந்து அவர் இன்னும் கவனம் செலுத்தணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறது தப்பு கிடையாது. அதே நேரத்தில் வந்து ஒட்டுமொத்தமாக சாஞ்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் சொல்கிறது தான் மத்திய அரசாங்கத்தோட சில இணக்கமாக போகிறதுக்கு சில ஸ்ட்ராட்டஜி அவங்க எடுக்கிறாங்க. அதை நம்ம வந்து குறை சொல்லலை. ஆனால் மத ரீதியான ஸ்ட்ராட்டஜி எடுக்கும்போது அதுக்கு வந்து கேள்வி கேட்க வேண்டிய பொறுப்பு வந்து செக்குலர் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் அது. ஆனால் சார் சேகர்பாபு வந்து அந்த மாநாடு முடிஞ்ச பிறகு எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த மாநாடு முடிஞ்ச பிறகு சில பேர் விமர்சனம் சொன்னாலுமே இது எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக தானே ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துருக்காரு. அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? விடுதலை சிறுத்தைகள் அது எல்லாரும் வந்து சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா மாநாடு நடத்துகிறவங்க எல்லாரும் சந்தோஷமாக தான் இருப்பாங்க. தமிழ்நாடு மொத்தமே போய் அந்த மாநாட்டில் உட்காரல. அங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு சதவீதம் கொஞ்சம் பேர் 1 லட்சமோ 2 லட்சமோ போய் உட்காந்து அந்த மாநாட்டை பார்த்துருக்கலாம். அது மட்டுமே வந்து இந்திய ஒட்டுமொத்த மக்களுடைய கருத்து கிடையாது. ஆனாலும் கூட முருக பக்தர்களே அது வந்து சந்தோஷப்படுத்தியிருக்கும். அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. முருகருக்காக வந்து அனைத்துலக முத்தமிழ் முருகர் மாநாடு நடத்துவது என்பது அந்த பக்தர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அந்த மகிழ்ச்சிக்கு வந்து நம்ம வரவேற்கிறோம். அவர்களுடைய பக்திக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமாக கூட பார்க்கலாம். ஆனால் இந்த விமர்சனத்தை வந்து சில பேர் விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த விமர்சனத்தை புறந்தள்ளக்கூடாது. அந்த விமர்சனத்தில் இருக்கக்கூடிய உண்மையை அவர் சீர்தூக்கி பார்க்கணும். ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், இந்த முருகன் மாநாடு, அதுக்கு அவர் கொடுத்த விளக்கங்கள், இதன் மூலமா திமுகவுக்கு கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் அழுத்தமான ஒன்றாவே இருக்கும்னு நினைக்கிறீங்களா இந்த முருகன் மாநாடு? இல்லை, அடுத்தது உடனே அம்மன் மாநாடு அறிவிச்சிருக்கிறாங்களே, அது எப்படி அவங்க அழுத்தமாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியும்? மாநாடு நடத்துறதோ அதை பற்றியெல்லாம் வந்து ஒரு பெரிய நாங்கள் வந்து குறை சொல்லலை. இல்லை, ஏன்னா விடுதலை சிறுத்தை கட்சிகளும் வந்து தொடர்ந்து என்னன்னா ஏற்கனவே இந்த ராமர் கோவில் விஷயத்தை ரொம்ப பயங்கரமாக ஏற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே அந்த பாபர் மசூதி இடிப்பிலிருந்தே பார்த்தோம்னா அதெல்லாம் கடுமையான குற்றங்களை வச்சுட்டு வர்றப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ முருகன் மாநாடுன்னு சொல்கிறாங்க, நாளைக்கு அம்மன் மாநாடு, இதற்கப்புறமா ஒருவேளை கிருஷ்ணர் மாநாடு, இந்த மாதிரியானது தொடர்ந்து போறப்போ இது திமுகவுக்கு நெருக்கடியை கொடுக்கும். யுகத்துக்குள்ள நான் போக விரும்பல. ஆனா முருகன் மாநாடு நடத்தி முடிச்சிட்டாங்க. இப்ப அம்மன் மாநாடு அறிவிச்சிருக்காங்க. அதுல என்ன தீர்மானம் நிறைவேற்றுறாங்கன்னு பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும். மாநாடு வந்து அவங்க வந்து மத ரீதியான மாநாடுகள் நடத்தலாம், நடத்தின்னு போட்டோம். அது தனிப்பட்ட நபர்கள் நடத்துறதை பத்தி, இயக்கங்கள் நடத்துறதை பத்தி நமக்கு கேள்வி கிடையாது. ஆனா ஒரு துறையே அதை நடத்துவது தான் இப்ப கேள்விக்குறியாக்கி. இல்ல அதை கூட கேட்கல அந்த கேள்வி. தலைவர் வந்து ஐயா வீரமணி அவர்கள் தான் அந்த கேள்வியை கேட்டிருக்காரு. ஸோ அந்த கேள்விக்காக அந்த துறை அமைச்சர் பதில் சொல்லணும். இல்லை, ஏன்னா அந்த கேள்வியை கேட்க வேண்டிய இடத்துல முக்கியமா பல சமூகத்தில் அவலங்கள் நடக்கிறப்பையும் சரி, முக்கியமான விஷயங்களை கேள்வி கேட்கறதுல இன்னைக்குமே விடுதலை சிறுத்தைகள் கிளச்சதே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த முருகன் மாநாட்டம் இன்னும் கொஞ்சம் அவங்க ஆழமா யோசிச்சு விமர்சனத்தை இன்னும் கொஞ்சம் முன் வச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ முருகன் மாநாடு அடுத்து அம்மன் மாநாடுன்னு வர்றப்போ அதுக்கு அடுத்து, ஏன்னா தமிழிசை சவுந்தரராஜன் கூட சொல்லியிருந்தாங்க கூடிய சீக்கிரமே ஆண்டாளோட தமிழை இவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் விமர்சனத்தை அதிகமாக முன் வச்சிருக்கணுமோ விடுதலை சிறுத்தை கட்சிகள் அப்படிங்கிற கேள்வி. இல்லை, நாங்கள் தொடர்ந்து எங்ககிட்ட நான் தலைவர் சொல்கிறது அதுதான். மற்றவர்களுடைய மத நம்பிக்கையில் மத உரிமையில் தலையிடுறது தான் நாங்கள் தலையிடுகின்ற போக்கு என்றைக்குமே விடுதலை சிறுத்தைகள் கிடையாது. ஆனால் மதத்தை காரணம் காட்டி, சாதியை காரணம் காட்டி ஒருத்தனை வந்து நீங்கள் தாழ்வாக பார்க்கின்ற பொழுது, ஏற்றத்தாழ்வை அங்கேருந்து கற்பிக்கின்ற பொழுது அது யாராக இருந்தாலும் எதிர்ப்போம். அதில் வந்து சமரசமே கிடையாது. தலைவர் திருமாவர்கள் வந்து அவருடைய கொள்கையாகவே அது வந்து அறிவித்து இன்ன வரைக்கும் அதில் வந்து தீவிரமாக செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த அடிப்படையில் வந்து இப்போது தமிழிசை சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழிசை சொல்லுகின்ற அந்த கேள்விக்கு வந்து அவங்க தான் பதில் சொல்லணும். நாங்கள் எங்களுடைய விமர்சனத்தை, எங்களுடைய கோரிக்கையை இப்போ நாம் வச்சுருக்கிறோம். அதுக்கு தமிழக அரசு நல்ல உரிய பதில் தருவோம்னு எதிர்பார்க்குறோம். அதில் ஓகே. ஒட்டுமொத்தம் இந்த மாநாடு நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? முருகன் மாநாடு, இந்த மாநாடு வந்து ஒரு முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துவது தமிழை வளர்ப்பதற்கு, பக்தர்களை வந்து மகிழ்விப்பதற்கு இந்த அரசாங்கத்திற்கு ஒரு கருவியாக இருந்ததுன்னா பயன்படுத்திக்கிட்டோம். அது தவறு கிடையாது. ஆனால் இதற்கு மாணவர்களை பயன்படுத்தாதீர்கள், அதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். அதை வந்து வன்மையாக நாங்கள் கண்டிப்பாக அதை எதிர்ப்போம். அதில் எந்த சந்தேகமாக வேணும். மாணவர்கள் வந்து அவர்கள் படிக்கின்ற பொழுது அறிவியலை படிக்கணும். மதத்தை படித்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க? எந்த மதத்தையுமே அறிவியலை படிப்பதன் மூலமாக அவர்களுடைய எதிர்காலத்தை அவங்க வந்து கட்டமைச்சிக்கிறதுக்கு, திட்டமிடுறதுக்கு ஒரு வசதி இருக்கும். சின்ன வயசுலேயே போயிட்டு அவங்கள நீங்கள் ஒரு மத விவாதங்களில் உங்களுடைய அரசியலுக்கு கொண்டு போய் மாணவர்களை நீங்கள் பயன்படுத்தி விட்டால் அவர்களுடைய எதிர்காலம் பாழாயிடும். அதனால் எல்லா பள்ளிக்கூடத்துலையும் வந்து ப்ரேயர் நடத்துகிறாங்கல்ல, அரசாங்க பள்ளிக்கூடத்துலையும் ப்ரேயர் நடத்துகிறாங்க, தனியார் பள்ளிக்கூடத்தில், அதுவே போதும் அந்த மாணவர்களுக்கு. இன்னும் பெருசாக வந்து இந்த இலக்கியங்கள் எல்லாம் படிக்கிற காலத்தில் இதெல்லாம் படித்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க? அறிவியலை படித்தா தான் உலகத்தோடு போட்டி போட முடியும். பக்தி இலக்கியங்களை படிச்சுட்டா இங்கே உள்ளுக்குள்ளே சண்டை போட்டுன்னு இருக்கலாம், அவ்வளோதான் நடக்க முடியுமே தவிர அதனால் பெரிய பலன் இருக்காது. அதனால் நீங்கள் எத்தனை மாநாடுனா நடத்துங்க,
மாணவர்களே அதில் பயன்படுத்தாதீர்கள். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஓகே சார், நிகழ்ச்சியில் இணைந்து உங்கள் நேரத்தை ஒதுக்கி கொடுத்து கருத்துக்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.